உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர்வாய் நிகழ் தாம்பல் வாய் கும்பினகான் செங்கற் பொடி கூரை வெண்பல் தவர் தங்கள் திரு கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தட கையன் பங்கைய கண்ணானை பாடலொரெம்பவாய். ராமகிருஷ்ணஹரி. இந்த 14வது பாசுரத்தில் ஆண்டாள் மெயின் கருத்து என்ன சொல்கிறா அப்படின்னா, கொடுத்த வாக்கை தவற விடவே கூடாது. வாக்கு கொடுப்பது மிக எளிது, அதை காப்பாற்ற முடியுமா என தெரிந்து பேச வேண்டும். வாக்கு கொடுத்துவிட்டு பிறரை ஏமாற்றுபவர்கள் கொஞ்சம் கூட வெட்கமின்றி திரிகிறார்களே என ஆண்டாள் வருந்துகிறாள். நாக்கு சரியானதை மட்டுமே பேச வேண்டும், சொன்னதை செய்ய வேண்டும் என்பது இப்பாடல் உணர்த்தும் கருத்து. அப்படி எப்படி தான் அந்த கருத்தை ஒரு பாசுரத்தில் அழகாக சொல்லியிருக்கா அப்படின்றத பார்க்கலாம். எங்களை முன்னதாகவே எழுப்புவேன் என்று வீரம் பேசிய பெண்ணே, கொடுத்த வாக்கை மறந்ததற்காக வெட்கப்படாதவளே, உங்கள் வீட்டின் பின்வாசலில் உள்ள தோட்டத்து தடாகத்தில் செங்கழு நீர் மலர்கள் மலர்ந்துவிட்டன. ஆம்பல் மலர்கள் தலை கவிழ்ந்தன. காவி உடை அணிந்த துறவிகள் தங்கள் வெண்பற்கள் ஒளி வீச கோயில்களை நோக்கி திருச்சங்கு முழக்கம் செய்வதற்காக சென்று கொண்டிருக்கின்றனர். ஆனால் பெண்ணே, சங்கு சக்கரமும் ஏந்திய பலமான கரங்களை உடையவனுமான, தாமரை போன்ற விரிந்த கண்கள் உடையவனுமான கண்ணனை பாட இன்னும் நீ எழாமல் இருக்கிறாயே அப்படின்ட்டு அவரோட தோழியை பார்த்து சொல்கிறான். ஒரு மார்கழி மாதமும் இந்த பாசுரம் எல்லாமே நமக்கே சொல்கிற மாதிரி ஒரு அர்த்தம் இருக்குது. இதில் எல்லோரும் பகவானுடைய திருவடியை பற்றி அவனிடம் நாம் சரணடைவோமாக. ராமகிருஷ்ணஹரி.